இந்த ஒரு படத்தை பாருங்கள், நம்ம ரணவண்ணை வந்து சண்டையை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பவித்ரா பக்கத்தில் வாண்டடாக போய் வந்து ரணவ் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ரணவ் வந்து கேட்குறாரு, என்ன பவித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து பவித்ரா சொல்கிறாங்க, நான் யாருக்கா வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சில்ல. அதுக்கப்புறம் ரணவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ யாருக்கா இருந்தால் ஃபீல் பண்ணுவீங்க, நான் ஃபீல் பண்ண மாட்டேன் யாருக்குமே அப்படின்னோடனே, யாருக்காக இருந்தால் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதுகை முனையில் வந்து கேட்குறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூடாக வந்து நான் யாருக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களா. உடனே வந்து ரணவ் முத்துவை பார்த்து என்ன இந்த இது உங்க ரொம்ப ரூடாக சொல்கிறாங்க, ரொம்ப ரூடாக இருக்காங்க பவித்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முத்துக்குமரன் வந்து, நீ பல கேடுகளை செஞ்சு அவங்க ரூடாக தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல கேடுகளை செய்கிற நீயே, அப்போ உன்ட்ட வந்து ரூடாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே ரணவோட மூஞ்சி வந்து அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதை போய் எல்லாம் உட்காந்து பக்கம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, ரணவ் வந்து பல கேடுகளை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத நான் சொல்லலை, சௌந்தர்யா சொல்லலை, வேறு யாருன்னு சொன்னது யார்? உங்கள் முத்துக்குமரன் செம்புகள்லாம் ரணவுக்கு செம்பு தூக்குனீங்கல்ல, தூக்குங்கடா இப்போ தூக்குங்கடா. ரணவ் என்ன பண்ணுறாரு, கேடுகளை செய்கிறாரு. பல கேடுகளை செஞ்சால் ரூடாக தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.